நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாட்ட எங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் டைரக்ஷனில் கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட், ராஜ் ஐயப்பா, பால சரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற தருணம் திரைப்படத்தோட விமர்சனம். 2 வாரம் முன்னாலேயே இந்த தருணம் திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அப்போவே ப்ரெஷ் ஷோலாம் போட்டாங்க. என்னால் போக முடியல. ஆனால் மதகஜராஜா, வணங்கான், நேசிப்பாயா, மெட்ராஸ்காரன், காதலிக்கு நேரமில்லைன்னு நிறைய படங்கள் பொங்கலுக்கு வெளியானதால இந்த படத்துக்கு சரியான அளவு ஷோஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. சில தேட்டரில் ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால 2வது நாள்ல இருந்து இந்த படத்தோட டீமே இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு தேதியில ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ஜனவரி 31ஆம் தேதி இந்த படம் திரும்பவும் தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட்டுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோ கிஷன் தாஸுக்கும் அவர் எதிர்பாராத ஒரு மோசமான சம்பவம் நடக்குது. அதனால நார்த் ஈஸ்ட்ல போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிற கிஷன் தாஸும் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்மிருதி வெங்கட்டும் 2 பேரும் சந்திக்க நேரிடுது. கொஞ்ச நாள்லயே 2 பேரும் ஒருத்தர் காதலிக்க தொடங்குறாங்க. கோஇன்சிடென்டலி ஸ்மிருதி வெங்கட்டுக்கு அவங்க வீட்டில் பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் கிஷன் தாஸ் தான். ஆனா சில நாட்கள் கழிச்சு அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு வாக்குவாதத்தால அந்த என்கேஜ்மெண்ட்டே கால் ஆஃப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது. இந்த சமயத்துல ஸ்மிருதி வெங்கட்டை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷன் தாஸ் அவங்களோட ஃபிளாட்டுக்கு போறாரு. அங்க போனா அந்த ஃபிளாட்ல ஒரு டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடி யாரோடது, அவங்களை யார் கொலை பண்ணாங்க, இந்த கொலை எதுக்காக நடந்தது, இந்த பிரச்சனையிலிருந்து ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த தருணம் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் சொல்லலாம். இன்டர்வல் சமயத்தில் ஒரு விஷயம் நடக்குது. அங்கிருந்து இந்த கதை ஒரே நேர்கோட்டில் போகுது. எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம ஓரளவுக்கு எங்கேஜிங்காகவே போகுது. பெருசா போர் அடிக்கிற மாதிரி காட்சிகள் எதுவும் இல்லை செகண்ட் ஹாஃப்ல. முதல் பாதியில பெரும்பாலும் ஒரு காதல் கதையா மட்டுமே போயிட்டு இருக்கிற இந்த படத்துல மிட் பாயிண்ட்ல ஒரு ஜேர்னர் ஷிஃப்ட் வருது. அந்த இன்டர்வல் சீனும் எஃபெக்டிவாவே இருந்தது. இந்த மாதிரி கதைகள்ல ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து என்ன பண்ண போறாங்களோ, அவங்க மாட்டிக்க கூடாது, இந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி வெளியே வர போறாங்களோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த டென்ஷனும் பதட்டமும் இருந்தாதான் படத்தோட ஒன்று போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில முக்கியமான மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு. அஸ்வின் ஹேமந்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் காட்சிகளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா இருந்தது. ஆனா தர்புகா சிவா அவர்களோட இசையில பாடல்கள் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ஒரு டெட் பாடியோட ஒரு பிளாட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயோ ப்ரொட்டாகனிஸ்ட் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி கதைகளை நம்ம இதுக்கு முன்னாலே நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். தமிழ் சினிமாலையும் சரி, வேற மொழி படங்களையும் சரி, நம்ம நிறையவே இந்த மாதிரி படங்களை பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு போன வருஷம் மலையாள சினிமாவில் வந்த நுணக்குழி மாதிரி காமெடி படங்களையும் பார்த்திருக்கோம். அருள்நிதி நடிப்பில் வெளியான K13 அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். 2021 மலையாள சினிமா ரிலீஸ் ஆன லவ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தையும் பார்த்திருக்கோம். ஸோ அந்த படங்கள்லாம் இல்லாத விஷயம் இந்த தருணம் படத்துல அப்படி என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக் கோட்டைகள் இல்லாத ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிரச்சனை. நம்பகத்தன்மையே இல்லாத காட்சிகளும் ரொம்பவே கன்வீனியன்டான ரைட்டிங்கும் தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல அடுத்த ஹீரோ என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. அது இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடுத்த ஹீரோ என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சப்பையா தான் இருந்தது. ரொம்ப யூஸ்வலான விஷயங்களை தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடங்கள்லாம் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். அந்த பணத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ற சீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பால சரவணன் கேரக்டர் வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே போங்கா இருந்தது. அதே போல லிஃப்ட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பும்படி இல்லை. காதுல பூ சுத்தலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா, என்னமோ லாண்ட்ரிக்கு துணி போடுறதுக்கு எடுத்துட்டு போற மாதிரி சர்வ சாதாரணமா அந்த பணத்தை தன்னோட தோல்ல வச்சு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. சரி, அது லேட் ஈவினிங் லேட் நைட்னா கூட பரவாயில்ல, நல்லா பீக் ஹவர்ஸ்ல சாயந்தரம் 5-6 மணிக்கு பணத்தை தோல்லே போட்டு சுத்திட்டு இருக்காரு. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சாவது ஏதாவது சுவாரஸ்யப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட் காரிடர்ல சிசிடிவியே கிடையாதான். ஏன்னு கேட்டா பிரைவசி போயிடுமா. அபார்ட்மெண்ட் காரிடர்ல என்னையா பிரைவசி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க ஒரு சில பேக் ஸ்டோரிஸ்லாம் வருது, ஒரு சில கேரக்டர்ஸ்க்கான டீடைலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இந்த படத்தோட கோர் ஸ்டோரிக்கு எந்த விதத்திலுமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. உதாரணத்துக்கு படத்தோட ஆரம்பத்துல ஒரு கேரக்டர் இறந்து போறாரு இல்லையா, அந்த எமோஷனோ இல்லைன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த என்கொயரி சீனோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்காட்டி கூட இந்த படத்தோட கோர் ஸ்டோரியில பெருசா எந்த ஒரு வித்தியாசமுமே இருந்திருக்காது. கடைசியில ஹீரோயினும் அவங்க பங்குக்கு ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை படத்தோட ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு சீனோட கனெக்ட் பண்ணாலும் கூட அந்த கதையும் காரணமும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா தான் தெரிஞ்சது. அதே போல 3 இடத்துல கத்தி குத்து வாங்கியும் கூட, ஒரு சீரியஸான சம்பவத்தை என்கவுண்டர் பண்ணியும் கூட ஹீரோ அதை ஏன் ஹீரோயின் கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியல. அண்ட் இந்த படத்தோட கதையே கிட்டத்தட்ட இன்டர்வல் தான் தொடங்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோஸ்ட்லி வாண்டரிங்கா தான் இருந்தது. முதல் பாதியில இன்னும் நிறைய விஷயங்களை தாராளமா ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்துல தீவிரவாதிகள் அட்டாக் பண்ற அந்த சண்டை காட்சி, அந்த மால் பார்க்கிங்ல வரக்கூடிய இன்னொரு மாசான ஃபைட் சீன், இதெல்லாமே நேரத்தை கடத்துறதுக்காக இழுக்கிறதுக்காக வச்ச மாதிரி தான் இருந்தது. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த படத்தோட சின்ன சின்ன குறைகள் தான். ஆனா இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் தான். மற்ற நடிகர்கள் கூட பரவாயில்ல, ஆனா இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்டோட காஸ்டிங் சாய்ஸ் தான் இந்த படத்தையே மொத்தமா கவுத்துருச்சு. ஒருவேளை இந்த படத்துல விஜய் ஆண்டனி மாதிரி யாரோ ஒரு நடிகரோ இல்லைன்னா அருள்நிதி மாதிரி யாரோ ஒரு நடிகரோ நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பல மடங்கு பெட்டரா இருந்திருக்கும்.
நிச்சயமா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு த்ரில்லரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பிரச்சனை என்னன்னா, ஹீரோ கிஷன் தாஸ் பாக்குறதுக்கு ஒரு +2 படிக்கிற பையன் மாதிரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்காரு. மனசாட்சியே இல்லாம அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு கேரக்டர்ல காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த காலம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அவர் அந்த ரோல்ல கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை. அதுவும் காக்க சூர்யா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி அவருக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்துல வச்சிருக்காங்க. கையில காப்பு, அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவரோட பேச்சு, பார்வை, இது எல்லாமே ஒரு ஜிவிஎம் பட ஹீரோ ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்இன்டென்ஷனலி ஃபன்னியா தான் இருந்தது. படத்தோட முதல் சீன்ல இருந்தே ஹீரோ வச்சு வரக்கூடிய மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்தது. ஒரு ஸ்கூல் பையனை கூப்பிட்டு போலீஸ் ஆஃபீஸரை நடிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. துள்ளோ தலைமை படத்துல ஒரு 15-16 வயசுலயே தனுஷ் ஆர்மி ஆஃபீஸர் வருவார் இல்லையா, அது பாக்குறது எவ்வளவு காமெடியா இருந்ததோ அந்த ரேஞ்சில தான் இந்த படத்திலயும் இருந்தது. அடுத்த பிரச்சனை என்னன்னா, படம் முழுக்கவே கிஷன் தாஸ் அநியாயத்துக்கும் ஸ்டோன் ஃபேஸ்டா இருந்தாரு. சோகம், கோபம், ஆச்சரியம்னு எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷனை தான் கொடுக்குறாரு. படம் முடிகிற சமயத்துல ரோஹித்தோட ஃப்ரெண்டு கூட ஹீரோ கார்ல போற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன் கூட ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆனா அந்த சீனும் ஸ்பாயில் ஆனது காரணம், அந்த சீனையும் பெருசா ரசிக்க முடியாம போனது காரணம் ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஹீரோவை தவிர வேற சில துணை நடிகர்களும் ரொம்பவே அமைச்சூரா இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஹீரோவை என்கொயரி பண்ணக்கூடிய ஆபீசர்ஸா வரக்கூடிய அந்த நடிகர்கள் உட்பட படம் நடுக நிறைய பேரோட ஆக்டிங் ரொம்பவே ஒஸ்டா தான் இருந்தது. படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சியில ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமான பாண்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்றதா சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான ஒரு சீன்ல தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் கெஸ்டா வருவாங்க, கதவை தர அப்படின்னு சொல்றது, பிக்னிக் ஸ்பாட்டுக்கு அந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுன்னு, இது எதுவுமே கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை, ஃபன்னியாவும் இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அடுத்து ஒரு சீரியஸான ஒரு சீன் ஒன்று வரும். இறந்து போன ஒரு கேரக்டரோட அம்மா அந்த கடவுளுக்கே அவனை ரொம்ப பிடிச்சி போய் அவனை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கிரிஞ்சான டயலாகும், அந்த டயலாக சொல்ற நடிகையோட ஓவர் ஆக்டிங்கும் நிஜமாவே ஃபன்னியா இருந்தது. குபீர்னு சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் மேக்கிங் வைஸ் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப போரா தெரிஞ்சது. உதாரணத்துக்கு கார்ல போற மாதிரி, பைக்ல போற மாதிரி ஒரு சில காட்சிகள்ல வரக்கூடிய சின்ன சிஜி கூட ரொம்பவே மோசமா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சமாவது ரியலா பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், கொஞ்சமாவது ரியலா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா பின்னால ஸ்கிரீன் வச்சு படம் ஓட்டுற மாதிரி, வீடியோ ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது படத்தோட எப்படி கனெக்ட் ஆகி பார்க்க முடியும்? மொத்தத்துல இந்த தருணம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் த்ரில்லர் திரைப்படம் இது. பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாம போனீங்கன்னா, நீங்க லாஜிக் பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த தருணம் படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thinking